வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இறைச்சியினுடைய விலை அதிகப்படியாக இன்றைக்கு தினம் தினம் அதற்குரிய விலையேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசினால் ஏற்படுத்தக்கூடிய இறைச்சியினுடைய உற்பத்தியை மேம்படுத்தும் போது கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்ற அனைத்தையுமே முழுமையாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இலக்குகள் கொண்டு வரும் பொழுது, அரசே ஒரு நேரடி வேளாண்மை கூட்டமைப்பாக வரும்பொழுது, ஒரு அதிகப்படியான உற்பத்தி செய்யும் பொழுது குறைந்த விலையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இறைச்சிகளாக அமைக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நிர்ணயம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அதிகப்படியான விலையேற்றம், மக்களால் வாங்கி அந்த உணவை ஒரு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு நமக்கு வேண்டுமா, அல்லது நமக்குரிய அரசு வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு செயலற்ற திறனாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் மக்களுடைய பணத்தை அதிகப்படியான திருடி இன்றைக்கும் வெளிநாடுகளில் இவர்களுடைய பங்குகளாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான ஒரு கட்சி நமக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது இங்கு மக்களின் ஒரு எளிய மகளாக என்னுடைய பதிவு. நன்றி.